Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 3 algebra இயற்கணிதம் exercise 3.13 அதாவது 13 அதில் இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1 read பண்ணுறேன். Solve by cross multiplication method குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து ப்ரீவியஸாக 12th வந்து என்ன பார்த்தோம், எலிமினேஷன் மெத்தட் பார்த்தோம். 11th வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இதுலேயே எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணி எக்ஸ்ஒயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இது மெத்தட் வந்து வேறு மெத்தட். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 8x - 3y = 12. 5x = 2y + 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 8x - 3y - 12 = 0ன்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதையும் நம்ம இங்கே கொண்டுட்டு போயிடணும். அதன்படி பார்த்து இதையும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். -5x - 2y - 7 = 0ன்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒய் வேல்யூஸை எழுதணும், நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் வேல்யூ எழுதணும், தேர்டு எக்ஸ் வேல்யூ எழுதணும், ஃபோர்த்து ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ எழுதியிருக்கோமோ அதைவே நம்ம வந்து லாஸ்ட்டில் ரிப்பீட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். புரியுதுங்களா? ஸோ -3 - 2 3 2 எழுதிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு -12 - 7 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன 8 5 ஸோ எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுவே லாஸ்ட்டில் ரிப்பீட் பண்ணல, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இது கூட இது கூட இது கூட இது கூட இது கூட மல்டிப்ளை பண்ணி என்ன எழுது அதை எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் டிவைடட் பை இதே மல்டிப்ளை பண்ண என்ன 3 × 7 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 21 மைனஸ் இது என்ன 12 × 2 24. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் சைன் இது. ஸோ மைனஸ் சைன் அப்படியே போகணும். ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை இது நெக்ஸ்ட் இது 12 × 5 60. ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -60 ஃபார்முலாவில் வர மைனஸ் சைன் இன்ட்டு இதே மல்டிப்ளை பண்ணால் 56. ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -56 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இதே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 1 டிவைடட் பை -16 5 × 3 15 8 × 2 16. ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரதை ஃபஸ்ட்டு தடவை எழுதணும். நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே போகிறத செகண்ட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ மேலேருந்து வரது பார்த்தா 16 மைனஸ் சைனு. ஸோ மைனஸு. ஸோ ஃபார்முலாவில் வர -15. இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். எக்ஸ் டிவைடட் பை 21 - 24 -3. நெக்ஸ்ட்டு ஒய் டிவைடட் பை -60 மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 56ன்னு வரும். -60 + 56 என்ன -4. ஸோ ப்ளஸ் 1 இதே மைனஸ் பண்ணால் -1. ஸோ இது கிடைக்குமா? ஸோ எக்ஸ் டிவைடட் பை -3 ஒய் டிவைடட் பை -4 1/1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது கூட எழுத போகிறோம். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுனாலே -1, அதாவது +1 டிவைடட் பை 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1னா -1 தான் அதோட வேல்யூ. ஸோ எக்ஸ் டிவைடட் பை -3 = -1 ஒய் டிவைடட் பை -4 = -1. ஸோ இதை இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷனில் இருக்கிறது போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ எக்ஸ் = -1 × -3 என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. ஸோ y = -1 × -4 என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 4 4. ஸோ y = 4. ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூ என்ன 3ன்னு கிடச்சிச்சு, ஒய் வேல்யூ வந்து 4ன்னு கிடச்சி. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 6x + 7y - 11 = 0. 5x + 2y = 13 வந்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுவும் சேஞ்ச் இல்லை, உங்களே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒய் இந்த பக்கத்தில் இந்த கூட = 0ன்னு போகிறோம். ஸோ இப்போ எழுதலாம். ஒய்யோட வேல்யூ என்ன 7 2 -11 13. நெக்ஸ்ட்டு 6 5. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறதே 7 2 ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ அதுதான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரும்? ஸோ எக்ஸ் டிவைடட் பை 7 × 13 -13 91 -91. ஸோ -22 கிடைக்குது. ஈக்குவல் டு ஒய் = -15 -78. ஸோ ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 12 -35. ஸோ -23. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -91 + 22 -69.
இதை சிம்பிளிஃபை பண்ணால் 23, இதுனா -23. ஸோ எக்ஸ் டிவைடட் பை -69, ஒய் டிவைடட் பை 23, ஒன் டிவைடட் பை -23. ஸோ இதையும் ஒரு இதாகவும் இதையும் ஒரு இதாகவும் நம்ம எழுதுகிறோம். ஸோ நமக்கு தேவை வந்து எக்ஸோ ஒய்யோட வேல்யூ தானே. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு ஈக்குவல், இதுவும் வந்து இதுக்கு ஈக்குவல், அதுதான் மீனிங். ஸோ அதுபடி பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸில் இருக்க இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் இருக்க மேலே போச்சுன்னா மல்டிபிகேஷன் ஆகும், மேலே தானே போகும். ஸோ -69 டிவைடட் பை -23, மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 23 இருக்குது, 23 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் இருக்குது. ஸோ -1. ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -1, எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு -1. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 5, 3 டிவைடட் பை எக்ஸ் -1 டிவைடட் பை ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வந்ததுனாலே 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏவாகவும் 1 பை ஒய் வந்து பியாகவும் நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். கன்சிடர் பண்ணால் 2a ப்ளஸ் 3b மைனஸ் 5 வருமா, இந்த பக்கம் இருக்க இந்த பக்கம் போச்சுன்னா -5 ஈக்குவல் டு 0, 3a மைனஸ் 1b ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போது வேல்யூஸில் எழுதுகிறோம் ஆஸ் யூஷுவல். 3 -1 5 -5 9, எகெயின் 2 3. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதே எகெயின் லாஸ்ட்டில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். a டிவைடட் பை 27 -5, b டிவைடட் பை -15 -18, 1 டிவைடட் பை -2 -9 கிடைக்குது. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கிது? a டிவைடட் பை 22 ஈக்குவல் டு b டிவைடட் பை -33 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை -11 கிடைக்கிது. 22னா இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் இருக்கிறது அந்த பக்கம் மேலே கீழே இருக்கிறது மேலே போகுமா, அந்த பக்கம் கொண்டு போனால் இப்போ 22 டிவைடட் பை -11 மாறுமா. ஸோ கேன்சல் பண்ணால் 2. ஸோ -2. ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -2 ஈக்குவல் டு -2. b நெக்ஸ்ட்டு 3 மேலே போச்சுமா 33. ஸோ b இந்த பக்கம் மேலே போச்சுன்னா -33 டிவைடட் பை 11, கேன்சல் பண்ணால் மைனஸ் போச்சுன்னா மைனஸ் கேன்சல் ஆயிரும். 11 33 3 டைம்ஸ் b ஈக்குவல் டு 3. ஸோ ஆன்சர் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு -1/2, ஒய் ஈக்குவல் டு 1/3. ஏன் மாத்திரம் ஸ்டார்டிங்கில் நாம் 1/x தான் ஏன்னு எழுதியிருந்தோம், 1/y தான் பின்னு எழுதியிருந்தோம். ஸோ அதன்படி பார்த்தா எக்ஸ் வேல்யூவை 1/ன்னு டிவிஷனில் எழுதணும். ஸோ மைனஸ் சைன் இருக்குது ஆன்சரில். ஸோ மைனஸ் சைன் 1/2, y ஈக்குவல் டு 1/3ன்னு எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. அச்சயா தனது பணப்பையில் 2 ரூபாய் நாணயங்களையும் 5 ரூபாய் நாணயங்களையும் வைத்திருந்தாள். அவள் மொத்தமாக ரூபாய் 220 மதிப்புடைய 80 நாணயங்களையும் 220 மதிப்புடைய 80 நாணயங்கள் வைத்திருந்தாள் எனில் ஒவ்வொன்றிலும் எத்தனை நாணயங்கள் வைத்திருந்தாள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். அக்ஷயா has 2 rupees coins and 5 rupees coins in her purse. If in all she has 18 coins totaling rupees 220, how many coins of each kind does she have அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம்? லெட் தி நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸை வந்து எக்ஸுன்னு 5 rupees காயின்ஸை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே வந்து மொத்தமாக எத்தனை 2 ரூபா காயின் வச்சுருந்தா எத்தனை 5 ரூபா காயின் வச்சுருந்தான்னு தான் நமக்கு தெரியும். அவகிட்ட மொத்தமாக 220 ரூபா இருக்குது. எல்லா காயினையும் சேர்த்தனா அவகிட்ட 80 காயின் இருக்குது. ஏ காயினே பி காயின் 2 ரூபா காயினே 5 ரூபா காயினே சேர்த்தனா 80 காயின் இருக்குது. ஆனால் மொத்தம் எத்தனை 2 ரூபா காயின் இருக்குது எத்தனை 5 ரூபா காயின் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸு ஒய்யு சேரும்போது தானே 80 காயின் கிடைக்கிது. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ 2 ரூபா காயினு 5 ரூபா காயினு இதே ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 220 கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 1, இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதன்படி பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய் -80 ஈக்குவல் டு 0, 2x ப்ளஸ் 5y -220 ஈக்குவல் டு 0. இதில் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ வேல்யூ ஆஸ் யூஷுவல் எழுதுகிறோம். 1 5 -80 -220 1 2 again ஃபஸ்ட்டு 1 5 ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் டிவைடட் பை -220 -400 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை -160 ஃபார்முலாவில் வர மைனஸு. ஸோ -220 ஈக்குவல் டு 1/5
2ன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் டிவைடட் பை இதே சிம்பிளிஃபை பண்ணால் 220 + 400 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதே தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 1/3. ஸோ எக்ஸு 180 ஒய்யு டிவைடட் பை 60 ஈக்குவல் டு 1/3. ஸோ இதுக்கு ஈக்குவல் இது ஈக்குவல் செப்பரேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் டிவைடட் பை 180னா 180 டிவைடட் பை 3ன்னு வரும். 60 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 60 ஒய் ஈக்குவல் டு 20. எக்ஸுங்கிறது என்ன 2 rupees காயின், ஒய்ங்கிறது என்ன 5 rupees காயின். ஸோ நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸ் வந்து 60, நம்பர் ஆஃப் 5 rupees காயின்ஸ் வந்து 20. இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 80 கிடைக்குதா. ஸோ நம்ம ஆன்சரும் கரெக்டு வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ காயின்ஸே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? Question number 3. It takes 24 hours to fill a swimming pool using 2 pipes. If the pipe of larger diameter is used for 8 hours and the pipe of the smaller diameter is used for the 18 hours, only half of the pool is filled. How long would each pipe take to fill the swimming pool னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்ணுறேன் தமிழில். இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தை முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகும். அவங்களே சொல்லிட்டாங்க. அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை 18 மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரப்பும் எனில் தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நிரப்ப ஆகும் கால அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நீச்சல் குளத்தை வந்து ஃபில் பண்ணோன்னா ரெண்டு பைப்பு வந்து ஒரு பெரிய பைப்பு ஒரு சின்ன பைப்பு அது ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணி அட் அ டைம் அந்த 2 டேப்பை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணால் 24 hours ஆகும். அதே வந்து பெரிய பைப்பு மட்டும் ஓப்பன் பண்ணால் 8 மணி நேரம் ஆகும். சின்ன பைப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணால் 18 மணி நேரம் ஆகும். ஆனால் 8 மணி நேரம் 18 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் ஆஃப் தான் ஃபில் ஆகும், ரிமைனிங் ஆஃப் ஃபில் ஆகும். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக இது பண்ணி குளத்தையவே நிரப்போன்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீச்சல் குளத்தை நிரப்போன்னா எவ்வளோ டைம் ஆகுங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா. லெட் தி டைம் டேக்கன் பை லார்ஜ் பைப் வந்து எக்ஸ் ஹவர்ஸும் ஸ்மால் பைப் வந்து ஒய் ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1/x + 1/y = 1/24. ஸோ ரெண்டும் சேர்ந்து நிரப்புனா 24 hours எடுத்துக்குதுல்ல. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது என்னோட ஈக்குவேஷன் 1. லார்ஜ் பைப் யூஸ்டு ஃபார் 8 hours, ஸ்மால் பைப் யூஸ்டு ஃபார் 18 hours. ஸோ அப்போ நிரப்பும் போது என்ன ஹாஃப் தான் வந்து ஃபில் ஆகுது. ஸோ 8/x 18/y = 1/2. ஆஃபுங்கிறது தான் நான் வந்து 1/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக பார்த்தோம்ல 1/x ஏவும் 1/y பின்னு நான் கன்சிடர் பண்ணிட்டேன். a + b minus 1/24 = 0. 8a + 18b minus 1/4 = 0ன்னு எனக்கு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஸோ வேல்யூஸ் இது பண்ணலாமா. 1 18 minus 1/24 minus half 1 8 1 18. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ a / minus half minus 18 into minus 1/24 equal to b divided by minus 1/24 into 8 minus half equal to 18 minus 8. ஸோ a divided by minus half இது பண்ணால் என்ன கிடைக்கும் 3/4 கிடைக்கும். minus into minus plus 3/4 கிடைக்கும். ஸோ b divided by minus 1/3 plus half equal to இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/10 வரும். ஸோ இங்கே வந்து நம்ம பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 கிடைக்குமா. ஸோ 2 - 2 + 3/4. அதே மாதிரி இங்கே பேஸை ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இங்கே 2ஆலையும் இங்கே 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணால் 6 வருமா. ஸோ -2 + 3/6 1/10. ஸோ இது என்ன வரும் சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 இங்கே 1/6 ஈக்குவல் டு 1/10ன்னு கிடைக்கும். இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ a / 1/4னா மேலே போகும்போது 4/1ன்னு மாறும். ஸோ 10 × 1 1 தான். ஸோ
1/4 into 1/10 1/40. So a equal to 40, x equal to 40. So இதுனா 1/6 அப்போ 16 வரும். So y equal to 60. So large pipe taken 40 hours, small pipe taken 16 hours. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 1/x ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நமக்கு வேல்யூஸும் அதே ஃபார்மேட்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ டேரெக்டாக நம்ம கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 14 மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸசைஸ் 3.13 இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன் இது. அதில் செகண்ட் ஒன் அதுக்குரிய சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் இது. ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தேர்டு கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.